இல்ல இல்லக்கா, இது ரிசல்ட்ஸ் உண்மையான இதுதான் வந்தது கிளிநொச்சிக்கும் எனக்கு இவங்கெல்லாம் அனுப்பினவங்க. என்னண்ணா நீங்க இதை சொல்லுங்கண்ணா. இப்ப கடைசியா வந்த அந்த இப்ப அது ஊசி வந்து ஊசிக்கும் 3வது 4வது இடையில 40 ஓட் டிஃபரன்ட்ல ஊசி 3வதுல வந்துட்டு. முதலாவது என்ன? நாலாவது சாரி 4வது போட்டார் போங்க டெலிஃபோனாங்க போ நீங்க பார்த்துட்டு வரதான் சொல்றேன். மெசேஜ் பண்ணுங்களா வழியில வரக்கு சான்ஸ் இல்ல. மானுக்கு ஊசிக்கு எத்தனை போட்டு சொல்லுங்க. அங்க போன் கதைச்சு ஒன்று இருக்கு. அண்ணா மான் வராதண்ணா. ஊசிக்கு 21,473. உங்களுக்கு அந்த நம்பரா இருக்காக்கா? 21 உங்களுக்கு சொன்னாரு 59,668. ஒன்றுதான் கிடைக்கும். 60,000 வரை இல்லை என்ன திசாட்டி. 59,000. ரெண்டாவதுக்கு எவ்வளவு? ரெண்டாவது டிஎன்ஏ அது எவ்வளவு? செய்தி போடுறாங்க. வைத்தியர் அவசர அவசரமாக நாட்டை விட்டு வெளியேற போறாரு. டேய் அவர் நீதிமன்றம் நாட்டை விட்டு போயிடலாம். பாஸ்வேர்டு மணிமேந்தன் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் அனுப்பி இருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப்ல. ஒருக்கா வாசிங்க. பார்த்து வாசிங்க மேந்தனக்கா. எதுல போட்டுக்கிறீங்க? இதுல வந்தா வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கேன். வாட்ஸ்அப்ல அதை கொண்டு குப்பையில போடுங்க. இது எங்களுக்கு ஆஃபீஸ்ல வந்த இல்லத்த ஊசிக்கு அமைச்சர் உதவி கிடைச்சாச்சாம். சாம் ராபர்ட் ஐயா சாம் ராபர்ட் அழிக்கார் ஐயா. சாம் ராபர்ட் அழிக்கார். ஊசிக்கு அமைச்சர் உதவி கிடைச்சாச்சாம். சரி மைந்தன் ஆக்கல மேலே ஏத்தி கதை நித்ரவர் மேலே ஏத்தி பேச்சுவாங்க. ஏதோ ஒரு மரியாதை நாளைக்கு நித்திர கொள்ளும் நிம்மதியா என்ற ராசி இல்ல. ஆனா கிரீன்லாண்ட் ஐயா மைந்தன் எங்களை ஏதோ வச்சு செய்யணும்னு இருக்காரு. ஆக்களை மேலே ஏத்தி கதைக்கடா. அங்க கீழே எழுதுறது காணாம மேலே ஏத்தி எங்களை பேச்சு வாங்கடா. நல்லா தைரியங்கள் எல்லாரும். அவங்க கீழே இருந்து கேக்குறாங்க மானசன் செல்வனங்க மானசன் மைந்தனங்க. அத கூட பார்க்காம பேசினால இருக்க. நீங்க மேலே ஏத்தி கேட்கட்டும். தம்பி என்ன செல்வம் அண்ணன் பிரகாஷ் என்ன வாசிக்கிறார். 30 வருட பாராளுமன்ற பதவியை பறியெடுத்தார். ஊசி ஒன்று கன்ஃபார்ம் சொல்லிக்கிறாங்க. படிக்கிறேன் சொல்லிட்டு 2 மணி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கண்ணா உயிர் இங்க ஊசல் ஆடுது. ஊசி கொண்டு உத்தரவாதம் காலம் 10 மணிக்கு. ஆனா இப்ப ஊசிக்கு உத்தரவாதம்னா இப்ப 2 போகுமா 3 போகுமா? அதுல மைந்தன ஓ ஐயா ஊசிக்கு உத்தரவாதம் சரி. இப்ப 2 போகுமா 3 போகுமா? பாருங்க இந்த படைய கலங்களேன் மைந்தன 7 அனுப்பி விடுங்க. கிரீன்லாண்டையா காலா 10 மணிக்கு நானும் மைந்தனம் இதுல விரைக்குள்ள சொன்னாங்க 3+2 4 + 1 அதான் நான் சொன்னேன் நீ ரிசைன் பண்ண வேணும். இல்ல ஒரு 2 மணி தேலம்போ 3+1 பேருந்து 2 மணி தேலம்போ 2+1 அண்ணா வந்த தகவல் நான் சொல்றேன். தேசிய மக்கள் சக்தி 2 இருக்காங்க. அண்ணா இத கேளுங்க. இந்த ஞாபக செல்வனுக்கு நெட்வொர்க் பிள்ளைன்றாங்க. அல்ல ஆறு ரவியதா இந்த விஷயத்த உங்களுக்கு வந்தது என்ன சொல்லிக்கிறாங்கண்டா? தேசிய மக்கள் சக்திக்கு 2 ஆசனமாம்.
ஓட்டுநருக்கு 80,330. இலங்கை தமிழரசு கட்சி 1 63,377. அகில இலங்கை தமிழ் 1 27,986 என்னவாம். சுயேட்சை குழு 17 ஊசிக்கு வந்து 27,855 கந்திரியில 55 என்னவாம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1 22,513. அப்ப 2 3 4 5 6 கணக்காக கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பங்கிட்டு கொடுத்துருக்கானப்பா பாரபட்சம் இல்லாம. இதுல என்னண்டா இல்ல நேற்று வந்து உடனே வந்த கட்சி தமிழ் மக்களோட ஆதரவா பெற்று பெரும்பான்மையா வென்றிருக்கான். இதுதான் காமெடி. அனுரா வென்றுட்டாராம். இல்ல அவன் ஊசியத்தான் சொன்னானோ தெரியும். இல்லையா மைந்தாவே இல்ல இந்த பெரிய விளையாட்டு செய்த மைந்தாவே இல்ல கோத்தாவே இல்ல. ஆனா எங்கடா கபடி பயில அனுரா குமார திசநாயக்கா வந்துக்கிறார். இதுதான் பெரிய சாதனை. சரியா? இதுல என்ன நடந்தாலும் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அமைச்சராக கலைச்சிட்டாங்களோ அதுல ஒரு சந்தோஷம். இருந்தாலும் நாங்கள் இன்னும் அமைச்சரன் தான் கூப்பிடுவோம். இல்ல இருந்தாலும் மனசே கடுப்பாது. பரவாயில்ல பாப்போம். இப்ப அண்ணா இதுல இந்த ஊசியில 2 போவோமா 3 போவோமா பாராளுமன்றத்துக்கு? இப்ப அண்ணா இதுல தேர்தல் புள்ளையா நடந்து திருப்பி வைக்கலாம் யாழ் மாவட்டத்துல மட்டும். அலாப்பி போட்டாங்க. செல்வண்ண இப்ப 2 போவோமா பாராளுமன்றத்துக்கு 3 போவோமா? இல்லையக்கா இதுல நீங்கள் இதுல கதையை பார்த்தா சூரி ஓடு போட்ட மாதிரி எல்லாம் அழிச்சு போட்டு திருப்பி போடு. அதுதான் அழிச்சு போட்டு பரோட்டா கோடு போட்ட மாதிரி எல்லாம் இருக்கு. செல்வண்ண இப்ப எனக்கு பாய் சொல்லுங்க, 2 போவோமா 3 போவோமா பாராளுமன்றம்? 2 + போவோம். 2 + 3 5 போவோம். அண்ணா கேக்குறத பாய் சொல்லுங்க அண்ணா. ஆனா இன்னும் ஃபுல்லா அதான் சொல்லிக்கிறாங்க 2 + 3. சும்மா இன்னும் போஸ்டர்லயே ஃபுல்லா அப்டேட் பண்ணல. என்ன நீங்க கணக்குல சொல்றீங்க 2 + 3 5, 2 + 5 7. மணிமேந்தனுக்கு விளங்கும். நாங்கள் என்னதை சொன்னாங்க விளங்கும். விளங்காதவைக்கு முழங்கும். கிரீன்லாண்ட் ஐயா விடிய சாப்பாடும் கொடுக்குறாங்களா என்றவங்களுக்கு? அதுக்கு நிக்கிறாங்க போல இருக்கா. கண்ணி போட்டு வீட்டு எந்த அம்மா கேஎஃப்சியும் கொடுத்து நினைக்கிறேன் தோசையும் கொடுக்குறாங்க போல இருக்கிறாங்க. ஒரு போட்டு போங்கடா வீட்டை. எத்தனையா பாராளுமன்ற தேர்தல பாத்துருக்கிறார். இந்த பாராளுமன்ற 9 பாராளுமன்ற தேர்தல இருந்த மண்டடி இருக்கല്ലോ. இத மாதிரி இது என் லைஃப்ல அனுபவிச்சதே இல்லைண்ணா. செல்வன நீங்க நித்திர முழிச்சு இந்த பாராளுமன்ற தேர்தல் நித்திர முழிச்சு நாங்கள் கணக்கெடுத்திருக்கிறோம். இந்த படியே அந்த சந்தானம் சொன்ன மாதிரி, சந்தானம் ஆரியாக சொன்ன மாதிரி ஊர்ல எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸை வச்சு போடுற பாடு இருக்கு பாரு. செல்வானா வட்டி என்ன சும்மா கொளுத்தி வந்துறீங்களா என்ன? அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து அடிக்கிறீங்க. இன்றைக்கு தங்கம் இப்படி ஏத்தத்துல நிக்குது. தங்கம் மாறிட்டா பாண்டே எனக்கு. தங்கம் விலை குறைஞ்சிட்டு இப்ப இல்ல 2 பயங்கர ஏத்தத்துல நிக்கணும். நீங்க பெட் பண்ணி இருக்கலாமே பனிமேந்தானே. அத நான் கீழே இறங்கணும் போது அது மேல ஏறிட்டுது. அத நீங்க பெட் பண்ணி இருந்தா அந்த மாதிரி உங்களுக்கு தங்கம் உச்சத்துக்கு போயிட்டானே. தங்கம் நல்ல உச்சது. தங்கமே இப்படி எவ்வளவுக்கு போயிருக்கு? நம்பி போடாங்க தங்கம் கவுண்ட் விட்டுரும். எவ்வளவுக்கு போயிருக்கு? நம்பி போடாங்க கீழே இறங்க கொண்டு போகத்துல அதை மேல இழுத்துன்னு போட்டுது. தங்கம் தான் மேல போகுது. தங்கம் இல்ல நேற்று முந்தின நாள் தங்கத்துல பெட் பண்றீங்க. நான் தங்கத்துல பங்கு சந்தையா அமெரிக்கால ஞாயிற்றுக்கிழமை 12 இருந்து வெள்ளிக்கிழமை 11:59 மட்டுமே இருக்கும். சரி வெள்ளிக்கிழமை 11:50 வெள்ளிக்கிழமை 10:09:59 மட்டுமே இருக்கும்.
பங்கு போட்டுக்கிறேன். யா சொல்லட்டே லூசி அக்கா லோகி அக்கா சாரி லோகி அக்கா டெமோ பங்கு சேர்ந்து ஏற்கனவே போட்டுட்டாவா போட்டாவாமா அக்கா அக்கா கோல்டுல வாங்க சாப்பாடு தானக்கா நீ முக்கியமாக்கா சங்கம் பண்ணாமாக்கா சொல்லுங்க இதுக்கெல்லாம் தொலைச்ச அந்த நேரங்களுக்குள்ள அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் கவனத்தை எடுத்துட்டு ஒரு ரெக்கார்ட் அடிக்க போறோம். இன்றைக்கு ஒரு ரெக்கார்ட் அடிக்க போறோம். இன்றைக்கு ஒரு ரெக்கார்ட் அடிக்க போறோம் பாருங்க. நல்ல நியூஸ் 1000 ஒரு 20 பேர் கூட வாங்கடா அப்படியே 1000 ரெக்கார்ட் அடிச்சிருவோம். 980 வந்துட்டீங்க வாங்க 980 பேர் நிக்கிறேன் தளத்துல. யா ரெண்டாவது போறோமோ மேல இன்னும் வரல. நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைப்போம். ஒரு 980 நான் எடுத்துட்டேன். ஒரு 20 பேர் வந்துட்டீங்கன்னா 1000 வேணாப்பா ரெக்கார்ட் அடிச்சு விடலாம் ப்ளீஸ்டா பாடே அண்ணா மாதிரி அக்கா மாதிரி தங்கச்சி உறுதியை சொல்றீங்க தளத்துல 980 பேரா ஒரு 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 20 பேர் வாங்க ஷேர் பண்ணுங்க கிடக்குறோம் ப்ளீஸ். அதான் ஐயோ, ஷேர் மைண்ட் பண்ணுங்க. பாதகத்திலும் ஒரு சாதகத்தை தேடுறீங்க ஒரு இதுல சந்தோஷப்படுவோம் கொண்டு வாங்கடா படி அண்ணா மாதிரி அக்கா ஒரு ஆள் தூங்குற ஓட்டு 1000 முறையில இங்க தளத்துல 1000 பேர் வந்துட்டாங்களா? 27 கிட்ட யா யா 27,000 ஒரு 1000 பேர் வாங்க 1000 பேர் வாங்க ப்ளீஸ். மக்களே கீழே நான் டைப் பண்ணேன் மணி ப்ராடக்ட்ஸ் பங்குச்சு அந்த இணைஞ்சு சொல்லுங்க அதுல அதெல்லாம் காசு வைக்க போறோம். மணி ப்ராடக்ட்ஸ் கீழே டைப் பண்ணேன் வாங்க இவங்க இருக்காங்கல்லோ அனு அவன் மூண்டா 2 நேரடி சீட்டு 1 போனஸ் அது அவங்க தான் கூடண்டா போனஸ் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். என்னென்று 2 போகும் 60,000 மனுமே அதே கேளுங்க சரி சரியா சொல்றேன் கேளுங்க. அடுத்தது வந்து சைக்கிளுக்கு உண்டு சரியா ஊசிக்கு உண்டு வீட்டுக்கு உண்டு. இந்த 3 5 6 7 ஆசனம் யாரு தானே அப்பனே 6 ஆசனம் தானே 3 வீட்டுக்கு ரெண்டு பேர் வாங்க உண்டு சைக்கிள் உங்க அண்ணா ஈக்குவலா இருக்கும். அதுல தான் இப்ப சைக்கிளும் ஊசி வந்துட்டது. இல்ல வெள்ளாம் சொல்லி முடியேக இல்ல 87 84 ஆட்டோமேட்டிக்கா போன அவன் தானக்கா 89 11 வாங்க 11 ஒன்று தான் கிடைக்கும் பாருங்க. 1.0K வந்துட்டு நான் போட்டோ எடுத்துட்டேன். வாட்ஸ்அப் பாருங்க. உங்களுக்காக சந்தோஷம். யா யா எஸ் வந்துது எஸ் வந்து 1000 வந்துது. Thank you 1.0 வந்துட்டு நீ தேங்க்யூ கடையை மூடுவோம் yes 1000 ரெக்கார்ட் சாதனை வந்துட்டு 1000 சொன்னாய் யா யா நான் எடுத்துறேன் ஸ்கிரீன் ரெக்கார்ட். நன்றி உறவுகளே பங்குச்சந்தை ஃப்ரெஷ்ல வகடையும் எல்லாரும் இங்க எல்லாம் என்ன கள்ள ஐடியல் கணக்க வச்சு லாகின் பண்ணினேன். ஓ பரவாயில்ல திரும்ப வந்துருது. எஸ் திரும்ப வந்துருது. எஸ் எஸ் இல்லையா எஸ் சாதனை கள்ள ஓட்ட விடாமல் நாங்க கள்ள ஐடி பார்த்து போட்டோ பிள்ளைக்கு இதுல ஜாயின் பண்ணுங்க உறவுகளே பங்குச்சந்தை 1000 நம்மளே ரெக்கார்ட் அடிச்சிருக்கு. 1000 ரெக்கார்ட் அடிச்சாச்சு வனிமேகன் 1000 ரோஸ் அடிச்சு விடுங்க எல்லாரும் எனக்கு ப்ளீஸ். ஒரு 1000 ரோஸ் அடிச்சு விடுங்க. 1000 ரெக்கார்ட் அடிச்சு விடுங்க எனக்கு 1000 ரோஸ் அடிச்சு விடுங்க எல்லாரும் பாப்போம் 1000 ரோஸ் வருதுன்னு பாப்போம். இதுல ஒரு ரெக்கார்ட் அடிச்சு விடுங்க. வருதா 1000 ரோஸ் அடிச்சு விடுங்க யாரா கீப் இட் 1000 வருதா இன்னும் என்னட்ட இருந்தா எல்லாம் அடிச்சு போட்டேன். நன்றி ஐயா அடிக்கணும் 1000 ரோஸ் அடிக்கலாம். 1000 ஆன்லைன் 1000 எத்தனை வருது? இதே மாதிரி ஒரு 1000 ஒரு மைந்தன் இதே மாதிரி ஒரு 1000 போட் அக்கவுண்ட் பண்ணுங்க பாப்பா. ஐயா அங்க நிக்கிறேன். யா பன்னிமேந்தன் கூட இருக்க வேண்டாம். ஒரு 1000 ரோஸ் அடிங்க. சி 1000 10,000 அடிங்க. ஐயோ 1000 அடி போடாத போறடா கொஞ்சம் அடிக்க 125 அடிக்குது. 125 1000மா 120 நீங்க பறக்குது எல்லாம் கூட வந்துட்டு முடிஞ்சது வேண்ட சொல்றான் என்ன. நன்றி ஐயா நன்றி ஐயா. ரோஸ் அடிக்க அப்படியே ஒரு 15 100 வந்துடும். 1000 முதல்ல 1000 ரெக்கார்ட் அடிச்சிருக்கு. இந்த 1000 கேல நிக்குது 1K
1000K. எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க 1000K. மணிமேந்தன் நாளைக்கு 1000K. நான் எடுத்துட்டேன். யா எல்லாம் விடுங்க 1000K. 1000K இந்த எனக்கு 100 அடிச்சாங்களே ஐயா, இந்த சொல்லையும் கேட்டாங்களே ஐயா. நன்றி மக்களே, நன்றியடா செல்லக்குட்டிகள். யாரும் 1000 100 அடிச்சுட்டாங்க. ஓ செல்வனுக்கு வேணாம், செல்வனை விருதம் எனக்கு அடிங்க. எல்லாம் திருப்பி அடிச்சு விடுங்க. செல்வனை விருதம் எனக்கு அடிங்க. ரோஸ் அடிங்க, ரோஸ் மணிமேந்தருக்கு அடிங்க. ஒரு 10,000 அடிங்க. 10,000 மணிக்கு 10,000 ரோஸ். நாளைக்கு எல்லாரும் கும்புவாங்களா அப்ப தெரியும். நாளைக்கு கும்புறதுக்கு இவ்வளவு ரோஸ் எம்பாட்டி தென்பா வர வேண்டிய எனக்கு கும்பமாட்டாங்க ஒரு மணிப்பயன் கிளிநொச்சி இவ்வளவு வந்திருக்கு. ஊசிக்கா 12,000 மானமுள்ள தமிழன் இருக்கான் மணிப்பேல. நன்றி அப்பா. மானிப்பாய் வந்து என்பிபி தான் நம்மோக வெற்றி. சங்கு வீடு எல்லாம் உங்களுக்கு கூடவா? நாங்கள் அங்க பிரச்சாரமே செய்ய இல்லையே. இப்போ இதுல இருந்து நீங்க ஒண்டா புரிஞ்சு கொள்ளுங்க. ஐயோ எங்க நீங்க பிரச்சாரம் செய்யாம விட்டியலோ அந்த இடமெல்லாம் கூட ஓட்டு வருது. கிளிநொச்சியில 2098. இப்ப டோட்டல் எவ்வளவு ஐயா? டோட்டல் எவ்வளவு? எப்படி போட்டாலும் 5 லட்சத்துக்குள்ள டோட்டல் வரும். 23,000 உங்களுக்கு கிளிநொச்சியிலயா? 23,000 உங்களுக்கு 2,000 சைக்கிளுக்கு 1,400 நாங்க பீட் பண்ணிருக்கோம். சைக்கிள் யாருக்கு 22,000? இது என்ன வந்தது? இது 2வது ஒபிஷியல் ஐடி. கீழே போடுற பங்கு சந்தை அது என்னது 2வது. அதுல கிடைச்சி கொள்ளுங்க. பணம் உழைக்கிறது அத பழகு நாளில் இருந்து 1000 கட்டிக்கிறீங்க. பங்கு சந்தையில பணம் உழைக்கிறது சொல்லி தரோம். வாங்க. நன்றி. காட்டி 44,000 வீடு 40,000 காட்டுது. என்ன டோட்டலா? இல்ல அப்பவே சொன்னவங்க 59,000. இதுல வர இல்ல தானே, இதுதானே சொல்லிக்கோங்க. 2வது ஒபிஷியல் பங்கு சந்தை. எதிரி போன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் இருக்கு. அதோட தொடர்பு கொள்ளலாம். பேஸ்புக் இருக்கு. எல்லாரும் வாங்கோ. அப்டேட் ஆயிருக்கு. சைக்கிள் 200 வித்தியாசத்துல சைக்கிள் நன்றி. என்ன ரோசடிக்கு எவ்வளவு அனைத்து நன்றி. அடிங்க அடிங்க. 10,000 அடிச்சு விடுங்க. பங்குச்சந்தையில் உழைக்கலாம். காசு வாங்க. பங்குச்சந்தையில் காசு முளைக்கலாம். நல்லா லொசும் பண்ணலாம். 2 செய்யலாம். இங்க 2 போகுது. 4 5 6 உங்களுக்கு உண்டா? எல்லாம் போய் காசு கிடைக்கும். காசு கிடைக்கும். பணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உழைக்கலாம். ஒரு $100 போட்டா கிழமைக்கு $10 வச்சுக்கண்டா. மாசம் $40. $100 போட்டு மாசம் $40 உழைக்கலாம். இல்லையானதான் நீங்களே வந்து பழகி பாருங்க. சம்டைம் மூசிக்கு வராதான். இல்ல இல்ல யார் சொல்றோம்? பிபிக்கு 3 சைக்கிள் உண்டு, ஸ்ரீதரன் உண்டு, மற்றது ஊசி உண்டு போட்டிருக்காங்க. நான் அப்பா சொல்லுறேன் சுரிதரன் கோட்டையை உடைக்கலாண்டு வன்னிமேந்தன் சொல்றாருன்னு சொன்னீங்க. பிபிக்கு 3 போட்டிருக்காங்க. வீட்டுக்கு உண்டு, சைக்கிளுக்கு உண்டு, ஊசி கொண்டு. சுரிதரன் கோட்டை உடைக்கல போறாரு. சரி, இப்பதான் துவங்கி இருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் கோட்டை இந்த முதல்ல உடைக்கலும். உடைக்க போறீங்க.
போட்ட முதல்ல ஒரு தடவை முடைக்கலாம் தானே ஐயா போனது. அடுத்த ஜெனரேஷன் உடைக்கும். என்ன ஜெனரேஷன்? அதுக்கு கஞ்சா இது கொடுக்கணும். போத்தல் ஓடி கொடுத்தா தான் உடைக்கும். வியாழந்திரன் வந்து அங்க போத்தில் அவருக்கு பிரச்சாரம் செய்யற போற ஆக்களுக்கு பின்னரம் எல்லா கணக்கு பாறுகளுக்குள்ள கொண்டு குடிக்கலாமா? இந்த வன்னிமேந்திர தேச உறவுல இந்த பங்கு சந்தையில காசு உழைக்கிறதுக்கு சொல்லித்தாரன். முதல் பழகுவோம், அந்த காசை போட்டு செய்யலாம். சரிதானே? 100 அமெரிக்கன் போட்டுட்டு ஆரம்பிங்கோ, இவ்வளவு வாங்கோ, இதுல சேர்ந்து கொள்ளுங்கோ. இப்ப காசும் போடாவேக்கா, ஒரு 4 கிழமைக்கு ஒரு மாசத்துக்கு பழகுவோம், சரி ஒண்ணு பார்ப்போம். அதுல உங்களுக்கு வந்து எல்லாம் ஓகேன்னு சொல்ல பிடிச்சா கொண்ட மாட்டோம். சொந்த காசை போட்டு பழகுங்க, மற்றபடி அவங்க தர காசுல பழகுங்க, இணைஞ்சு கொள்ளுங்க. நக்குல ஒரு பங்கு சந்தை இது 2வது ஐடி வன்னி பிரைஸ் டாமல் சேர்ந்து கொள்ளுங்க. சரிதான்? நாளையில இருந்து பங்கு சந்தை கரன்சியும் இது தங்கமும் இதுல எதிர்நோக்கங்கள போடுறேன். அதுல வந்து பார்த்துட்டு சிக்னல் எடுப்போம். சிக்னல் 2 பேரும் அனுப்பிட்டாங்க வழியில. என்ன காடியே அனுப்பிட்டாங்க. பட்டுக்கோட்டை சைக்கிளும் இதுல இந்த வன்னி பிரைஸ் டாமல் அமர்த்தினீங்கன்னா ஃபாலோ பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். வன்னி பிரான்ச்ல அமர்த்தி ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிடுவீங்க. அப்பதான் உங்களுக்கு லைஃப் வரும். எல்லாம் தெரியாது, ஜாயின் பண்ணுங்க. பக்கத்து அவர் நின்றவர் இப்ப எங்கேயோ வலிக்கிட்டு போனவர் பின்னாடி நிக்கிறார். அப்படி வேற கொண்டவங்களையே என்ன நடந்தது? ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்வீராக, சிலுவையில் அறைந்து விடுவீராக. நித்ர டைம் முடிஞ்சு இப்ப எங்களுக்கு நித்ர துவக்க டைம் 12 மணி ஆகிடுங்க. ஓ வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு நேரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. இவ்வளவு நீங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்கள். எஸ்பி மற்ற ரவி அண்ணா மற்ற செல்வண்ணா, உங்களுடைய பாடுகள் வீணாக போகாது, கவலைப்படாதீர்கள். நாளைக்கு ஒரு முடிவு வரும் தானே, பார்ப்போம். அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன செய்யலாம், இப்படி செய்யலாம்ண்டு ஏதோ ஒரு வழியை பார்ப்போம். ஒரு வழி மூடினா மற்ற வழி திறக்கும். அதால் யோசிக்க கன்ஃபார்மெண்ட் அனுப்புகிறாங்களா மெசேஜ் படி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கன்ஃபார்மெண்ட் ஊசிக்கு ஒன்று வரும். அது வேற 3 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. மூன்றாவதுக்கு வந்தபடியா அப்படி மண்டபம் மூன்றாவது வந்து நாங்களும் மெசேஜ்ல தான் சொல்றோம். சொல்றோம் இங்கே அப்படித்தான். இங்க நாங்க இந்த தளத்துல நிக்கிறோம். இங்கே ஒருத்தர் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறானுங்க. நான் அவங்க உடனே சொல்ல மாட்டாங்களா, என் எல்லா இடம் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிலீஸ் பண்றாங்க. டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. எல்லா இடமும் இப்ப எல்லா இடமும் டென்ஷன் ஆகினா சில இடங்கள்ல ஒவ்வொரு 2 கட்சிக்கும் சரியான ஒரு முறைகள் நிறைய அடிபாடுகள் பிரச்சனை. கடைசியா அடுத்து மோத பாப்பாங்களா என்னன்னா ரோமன், அதான் பிரச்சனை. அர்ச்சுனா ராமநாதர் பொழுது முதலாவது ஆசனத்தை வெற்றி பெற்றுள்ளதாக கொண்டாடப்படுகிறது. நாங்கள் யாரும் போட்டாலும் எங்கள் டாக்டர் இது உள்ளுக்கு போனது மிகுந்த மிகுந்த சந்தோஷம். போய் அந்த இது எடுக்கட்டும், ஒரு வீடியோ வரட்டும், உங்களோட வீடியோ எல்லாம் உங்க ஆர வைக்கிறேன்.
அவர் தூக்குறத வீடியோ பிடிச்சி எனக்கு போட்டு விடுங்க. நான் இதுல வன்னிமன்னன் யூடியூப்ல ஏத்துறதுக்கு ப்ளீஸ். டாக்டரும் கூட மனுஷி வந்து வேற மொழி. ஐயோ நான் பார்த்து கொண்டுதான் இல்லையோ அது நீங்க பாக்குறீங்க. சொல்லுங்க ஐயா. கேட்டு தோல்வியை தழுவி இருக்கு. ஆனா அண்ணா முதல் எத்தனையோ விமர்சனங்களை தாண்டி சிறைச்சாலைக்கு போயிட்டு நிறைய முதுகுல குத்து வேண்டி இன்றைக்கு முதல் தடவையா வந்திருக்கிறதுனா இது காணுமண்ணா எங்களுக்கு. இந்த ஒரு வெற்றி எங்களுக்கு இனி நாங்கள் பாக்குற இனி வெல்றதுக்குரிய வேற ஒன்றுமே இல்லை. இதை விட ஒன்று கட்சியிலும் இருந்து எங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்கல. அதே மாதிரி அர்ஜுனா டாக்டர் வந்து வேலை 3 மாதத்துக்குள்ள ஒரு சீட்டை நாங்கள் கிடைச்சிருக்கு. நாங்கள் இந்த ஒரு சீட்டை வச்சுக்கொண்டே பயணிப்போம் ஊருக்குள்ள. எங்களுக்கு மது நிக்கிறார் போடாங்க. மது எங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் கீழே இறங்குற நாளை கதைக்குமா? என்ன சொல்றாங்க அதே வீடியோ பிடிச்ச எனக்கு போடுங்க. அங்கே மது பிடிக்கிறத கூட போன்ல இருந்து பிடிச்ச எனக்கு போடுங்க. மது பிடிக்கிறதா போட்டு பிடிச்சி போடவா? மது எடுக்கிறத நீங்க உங்களோட வீடியோ பிடிச்ச எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. நான் யூடியூப்ல போறதுக்கு ப்ளீஸ். அவர்களே, அர்ச்சுனா ராமநாதன் தற்பொழுது தனது ஆசனத்தை வெற்றி பெற்றுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வணக்கம் ஐயா, மது ஐயா, பிளீஸ் ஐயா, எனக்கு ஒரு சொட்டை எடுத்து போட்டு விடுங்க ஐயா. பிளீஸ் எனக்கு பிளீஸ். மது சிரிக்குது பாருங்க. சொல்லுங்க, இந்த தருணத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? மிக்க மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. மகிழ்ச்சியா இருக்கா? ஆமா ஐயா. ஓகே, என்ன கிரீன்ல ஐயா கதைக்க பஞ்சு பண்றாரு. அவர் பயன் தானே. நீங்க எடுத்து போட்டு சர்வதேச பூலாக்கி விட்டுருவீங்க. நீங்க எல்லாரும் சரியான சந்தோஷம், இந்த சரியான சந்தோஷத்துல நிக்கிற வேண்டிய எல்லாருமே அவ்வளவு சந்தோஷத்துல நீ கதைங்க. நீ கதைங்க. ஓகே ஓகே. நிறைய நாள் எல்லாருமே கஷ்டப்பட்ட ஒரு தருணம். பத்தாயிரம் மாடிங்க டாக்டர் பண்ணிட்டு 10,000 மாடிங்க எல்லாரும். 10,000 ரோஸ் அடிங்க எல்லாரும். பாப்பம் அடிக்கணும். என்ன எஸ்வி பொட்டி தான் தெரியல. பொட்டி தான் தெரியல. அடிச்சு விடுங்க 10,000 ரோஸ். பொட்டி வேண்டாம், இதை அடிச்சு விடுங்க. ரோஸ் இல்ல. ரோஸ்ல அடிங்க. அர்ச்சுனா ஐயா வேண்டவருக்கு 10,000க்கு பாப்போம். புள்ளையில அர்ச்சுனா விரும்புறது உண்மைண்டு பாப்போம். எண்ணுங்க எஸ்பி எத்தனைண்டா 10,000 பேருது. அன்னை ராசியக்காக 5,650 அடிச்சவங்களாப்பா. புரியுது இல்ல என்னண்டு நாளைக்கு எங்க நடந்து போவார் ஜாவதரி ஒன்றுதானே எங்க வந்திருக்கு சொல்றேன். என்ன ஜாவதரி வந்திருக்கு 6,000 போட்டு படுத்துருக்கா இருக்கு. ஐயோ, இப்ப கன்ஃபார்ம் முடிஞ்சு விருப்ப வாக்குல கன்ஃபார்ம் ஆயிட்டு. 6,000 போட்டு போடுறதுக்கு ஜாவதரி இல்ல. யாருக்கு? டாக்டருக்கு. சூப்பர் ஐயா. சாவச்சேரி மக்கள் அப்ப டாக்டர் பின்னால நிக்கிறோம் பாத்தீங்களா? அங்க வச்சுதான் கேட்க விட்டுங்க. அங்க வச்சுதான் கேட்க விட்டுங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல சாவச்சேரி கொச்சில வச்சு கேட்க விட்டுங்க. மக்களே, நன்றி மக்களே. நீங்களாம் மானமுள்ள தமிழர்கள். மிக்க நன்றி ஐயா. சாவச்சேரி மக்களுக்கு மிக்க நன்றி. இந்த வன்னிமன்னன் தளத்தினோடாக நாங்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் உண்மையில நீங்களாம் அந்த உயிரோட்டமா இருக்கிறீங்க. சாவச்சேரி மருத்துவமனையில அந்த போராட்டத்துக்காக நீங்களாவது கொஞ்சம் நன்றியோடு இருக்கிறீங்க. மிக்க நன்றி மக்களே. உண்மையாவே ஐயோ டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் ஆயிட்டப்பா.
இது என்னப்பா நான் காய்ச்சல் இன்ஃபார்ம் பண்ணா சரியான ஹாப்பி. ஏன் நிக்கிறாரு சில சவுதிகள் வர இல்லையோ இல்ல வந்துட்டு எல்லாம் வந்துட்டு எல்லாம் எல்லாம் முடிச்சு மதுவா இதுல ரேர் மது நீங்களா நீங்க அடிங்களா, ரோஸ்ல அடிங்க, கிப்டில் அடிங்க, கொண்டாடி விடுவோம் நாங்களே. தொடர்ந்து பயணிக்கணும் அடிச்சு விடுங்க. மற்றது எல்லாத்தையும் போடும். ஐயாவுக்கு ஆனா நான் பின்னணியில இப்ப நிப்பேன். வணக்கம் வணக்கம் அண்ணா, வணக்கம். நான் நந்தி சேர்ந்த பேர்ல வாரம் நீங்க மயிரோன பேர் எழுதின படிச்சா என்ன பிளாக் பண்ணீங்க. ஓ மயிரன் பண்ணிட்டாரா? இங்க நிக்கிறேன் அண்ணா. மயிரன் பண்ணிட்டாரா? மயிரம் பெல்ல மாட்டான் டாக்டர் பெல்லுவான். மயிரம் மேல இல்லையா? ஏன்னா மயிரம் மேல இல்ல அவரா எங்களை தேவைப்படா எங்களோட டாக்டர் தான் வேணும். இல்ல மயிரம் தானே கட்டிக்கார டாக்டர். அவர் என்ன முதலாவது என்ன எத்தனாம் ஆண்டு அண்ணன் பரிசு பண்ணவர் என்ன சிரிக்கிறீர்கள்? இல்ல தானே பிளாக் பண்ணீங்க. பக்கத்துல நிற்கிறார் டாக்டர் வர வர நான் நிக்கிறேன் 3-4 மணி டைம். அண்ணா நான் பிளாக் பண்ண இல்லையா உங்களை? ஏன் நான் பிளாக் பண்ணேன்? நான் நன்றி சாப்பா சொல்றேன் மடிவா. நாளைக்கும் வெற்றி கொண்டாடுவோம் நாளைக்கு டாக்டரோட. கண்டிப்பா வெளியே பிடிச்ச போடுங்க அண்ணா. ஓ என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியும் தமிழ் வாழை அறிவிப்பாளப்பா. ஓ தேங்க் நன்றி அண்ணா. ஓ டாக்டர் வர போறாரு, அவரை ஏற்றுக்கொள்வோம். ஐயாவுக்கு தான் முழு முழு நன்றிகள். ஓகே நன்றி ஐயா. இந்த அவற்றை கொள்ளா கேட்கிறேன் ஐயா. ஓகே அண்ணா. சொல்லுங்க செல்வன கரவட்டி ரவி என்ன நிக்குதோ உடுப்படி? ஆமா இல்ல இல்ல நான் உடுப்பட்டி இல்ல ரவி தான் கேட்கிறேன். விடிஞ்சிட்டாங்க 5 மணி ஆச்சு தூக்குறக்க நிக்கிற மனையில பிளாக் பண்றீங்களா என்ன? உங்களை நாளையில இருந்து ஃபுல்லா பிளாக் பண்ணுவோம். தானே நீங்க எதிர்பார்த்தது டாக்டர் பேசாம இருந்தா ஒரு 2 சீட் கிடைச்சிருக்கும். பேசணும் இல்ல ஒரு சீட் நான் எதிர்பார்த்தோம். ஊசி தான் போடுறோம், ஊசிக்கு போடுவேன் நாளைக்கு விஷ ஊசி. பேஸ் ஹாஸ்பிட்டல் ஆஃப்டர் டுமாரோ பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி. நன்றி டாக்டரை பிடிச்சி நீங்க தூக்கிட்டு அந்த விஷ ஊசியா முதல்ல உங்களுக்கு போட சொல்லுங்க. உண்ட எனக்கு போட மாட்டார் அவர். உங்களுக்கே போட சொல்லுங்க. இல்ல 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 நாங்கள் வந்து போறோம் பார்லிமெண்ட்டுக்கு. அப்போ சத்தியபிரமாணம் நீங்க போறீங்களா? யார் போறாரோ? எந்த தம்பி தான் போவான் அர்ஜுனா. நீங்க போயிடாங்க சேர்ந்து. நான் பிடிக்க பாட்டு போட்டதுக்கு என்ன பாக்காடமில்ல இருந்துடா முன்னுக்கு. அப்போ செல்வன் ஓகே பாக்கப்படுறதுக்கு என்ன பொலிச்சல பிடிச்சி போடாது. ஏனையா விட்டுவாங்க வழியில வச்சுன்னா நாளைக்கு கந்தப்பு சேருவனார் கந்தப்பு சேர்ந்து அறிவிப்பாளர். நான் கந்தப்பு சேர்ந்தனுக்கு நீங்களா அறிவிப்பாளரா? ஓ ஓ சரியாகாத. ஓ இனி பிளாக் பண்ணா அப்போ நான் எதுவும் எழுதினாலுமே பிளாக் பண்ணாது. இது தொட்டு அடைச்சி போச்சு. ஓ இனி பிளாக் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. நான் எந்த ஒரிஜினல் ஐடி தான் பெறுவேன். நீ ஓ நீங்க ஒழுங்கா வாங்க ஒரிஜினல் ஐடியில அப்போ அப்படியே அப்போ செல்வன். ஆமா நீ நீ எந்த சித்தப்பாங்க பிடி மாஸ்டர்டா தவமண்டு உண்ட ஸ்கூல்ல. எந்த ஸ்கூல்ல? நான் பள்ளிக்காயம் கோயில சும்மா கொளுத்தப்பா. சந்தோஷம் தெரியுமா? வலிமை தானே எனக்கு சந்தோஷம் தெரியுமா? எனக்கு டாக்டர் வந்துட்டார். ஆனா உங்களோட கதையில பார்க்க தெரியுது நீங்க நல்ல சந்தோஷமா. எஸ்பி என்ன பிளாக் பண்ணா இனிமேல்? ஆமா ஓமாண்ணா ஓமாண்ணா. நான் உங்களை உள்ளாண்ட ஆளடா டாக்டர் ஆளடா. நீங்க தப்பா அழுதா தானே யாரு மயிரோனை பற்றி இல்ல நன்றி தானே. நான் ரெண்டே ப்ராமிஸ் பண்றேன் உங்களை. சேவல கேட்டா தெரியுமா யாருண்டு? அதான் எல்லாம் விளங்கிட்டு இனிமே உங்களை பிளாக் பண்ணவே மாட்டேன். பட் உங்களுக்கே வரையலாம் பண்ணி விடுறேன். இல்ல கிருஷ்ணாவையாப்பா நிக்குதாப்பா அவருக்கு தான் நடிச்சு வரணும்பா. எவ்வளவு உதவியாப்பா அந்த அவரை தூக்கி விடுங்க. இல்ல வெளியே வரட்டும். அவரை தூக்கி விடுங்க, கீழே ஓட்டு விடுங்க. இல்ல உங்களோட தலைமை இருக்கல்ல உங்களுக்கு தான் அண்ணே வேணா தானே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி நன்றி கூட இப்ப கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா போய் நந்தி சட்டை மாட்டிட்டேன்னு தான் நீ பாடுவேன்.
டாக்டரோ அண்ணா டாக்டரே காணல பின்பக்கத்துல ஓடுறாதியோ நந்தீஷ் அண்ணா 1000 பேர் அன்னைக்கு ஆன்லைன்ல 1020 பேர். நான் வருவன் பிளாக் எடுத்து விடுங்க நந்தீஷ். ஆமா அண்ணா போய் பாருங்க வேற உள்ளுக்கு என்ன செய்யறாருண்டு. நன்றி அப்பனே, நன்றி. ஹலோ கிரீன்லாந்தியா, கிரீன்லாந்தியா கவனம். நீங்க இது முடிஞ்சா டக்குன்னு அந்த இடத்துல நிக்காம பாருங்க கிரீன்லாண்டை அவர் நிக்காங்க. டக்குன்னு போங்க, இப்ப இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஆமா வா வா. நீங்க பாருங்க கிரீன்லாண்டை அவர் நிக்காங்க. நீங்க பிராசன்னா இது லோஜினியக்கெல்லாம் இடத்தை மாத்துவோம். இடத்தை மாறுங்க எல்லாரும். இந்த பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அவங்க ஆத்திரங்கள்ல வருவாங்க. அவங்க கனகாலம் இது நடத்துறவங்க. சைக்கிள் கட்சிக்கு ஒன்றும் இல்லையா? சைக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. மானுக்கு இல்லை, மானு கொண்டும் இல்லை, சைக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. டக்ளஸும் ஆவுட்டன் அவர் டக்ளஸ் தோத்ததுக்கு டக்ளஸ் போட்டோ வைக்கிற ஒரு கேக்க ஓடி கொண்டாடுங்க நாளைக்கு. எனக்கு வரலாற்று சிறப்பு வராது. எனக்கு ஒரு சந்தோஷம் தான், இருந்தாலும் அதை கொண்டாட மனசு விடுவதில்லை. ஏன் அவளை பாசமா இல்லை, எங்கண்ட இதை நினைச்சபடியா அதுல அந்த இதா போயிட்டு மக்களை இந்த வன்னி ஃபாரெக்ஸ் தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இது என்ன 2வது ஒபிஷியல் வெப்சைட், சரி வெப்சைட் ஃபாரெக்ஸ் டிக்டாக். இதில் இல்லை அதில் வரும். நாளையிலேருந்து பங்குச்சந்தை எதிரி நோக்கமில் பங்குச்சந்தை என்ற சிக்னல் போட்டிருப்போம். நாளையிலேருந்து நீங்கள் ரேட் பண்ணுங்க, கண்டிப்பாக நாளைக்கு போடுவோம். இந்த கீழே போகிறேன் பங்குச்சந்தை என்று படத்தோட, நமது படத்தோட அதில் ஜாயின் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஜாயின் பண்ண அந்த படத்தை அமர்த்தி கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி விட்டீங்கன்னா ரைட். அண்ணா சொல்லுங்க. இப்போ தண்டு அடிச்சுலாம் நிற்குது. வெற்றி நமதே செல்வண்ணாவாம். சேவல் இப்போ வங்கான் நிற்குது. ஐயோ ஓமையா, தியாகத்தின் எல்லைகள் மீறிய பிள்ளை. நாளையில இருந்தான் இருக்குது வடி, எல்லாருக்கும் இருக்கு வடி. 1000 பேர் ஸ்டில் நிக்கணும் தான். 1000 பேர் இருங்க மக்களே. இப்ப என்னன்னா விசேட சிறப்பு செய்தி வரப்போகுது. பாராளுமன்றத்துக்குள்ள ஊசிக்கு ஒரு சின்னம் கிடைச்சிருக்குது. ஒரு இனம் விழுந்து கிடக்கின்ற ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக, அதனுடைய முயற்சிக்காக வந்தவர்களுடைய செயல்பாடுகள் எவ்விதம் இருக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் தெரிய வரும். ஆகவேதான் நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் எதிர்பாராத விடயத்தில் எதிர்பாராத விடயமாக நடைபெற்றால் நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை சற்றேன்னு நாங்கள் ஊர்ந்து கவனிக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்தும் எங்களது பயணங்கள் நீடித்து செல்லப்பட வேண்டுமா அல்லது தமிழினம் நிற்கதியான ஒரு கட்டத்தில் இருக்கப்பட வேண்டுமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறுபட்ட போராட்டங்கள், பல மக்களுடைய தியாகங்கள், பல மக்களுடைய அர்ப்பணிப்பின் ஊடாக கிடைக்கப்பெற்ற வெற்றி தக்க வைத்து கொண்டு அதனூடாக அந்த தமிழீழ மக்களுக்கு, அந்த தமிழ் தேசிய மக்களுடைய அரசியலை வென்றெடுப்பதற்காக அர்ப்பணிப்புடன் இவர்கள் செயல்படுவார்களா என்கிற கேள்விதான் இதனூடாக எழுப்பப்பட போகிறது. அடுத்து வரும் நாட்களில் இவர்களினால் எவ்விதமான சவால்களை எதிர்கொண்டு அதனூடாக சாணக்கிய அரசியலை நடத்த முடியும் என்கின்ற விடயம்தான் முன்னிலை பெறுகின்றது. ஆகவே நன்மதிப்பு பெற்றுள்ள அந்த மக்களுடைய இதயங்களுடைய வலிகளை துடைக்கின்ற வகையில் இவர்களது இந்த சம்பவங்கள் இருக்குமா என்னால் என்னை பொறுத்தவரையில் கீறிட்டடங்களை போட்டு நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். ஆகவே மன வேதனையுடனும் கண்ணீர் குமுறலுடனும் சில பதிவுகளை வரும் நாட்கள் எழுத போகிறதா என்கின்ற விடயம்தான் கேள்வியோடு நகர்கிறது. ஒரு இனத்தினுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்காக அந்த இனமான விடுதலையை நேசிக்கின்ற ஒருவரால் தான் அந்த இனமான விடுதலையை வெற்றி கொள்வதற்காக தங்களை தந்த அந்த மக்களுடைய வலிகளை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே மீளவும் சொல்லிக் கொள்கிறோம், கிடைக்கப்பட்ட ஆசனங்களூடாக
இலங்கை அரசாங்கம் தருகின்ற அந்த பணத்தினூடாக அதே மக்களுக்கான அபிவிருத்திகளை முன்னெடுங்கள். புலம்பெயர்ந்த தேச மக்கள் உங்களுக்கு பணம் அனுப்புவார்கள், அதனூடாக நீங்கள் அங்கே மக்களுக்கு உதவி செய்யலாம் என்றால் அதனை மறந்து விடுங்கள். கசப்பான விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் தோல் மீது சுமந்து கொண்டு பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆகவே இறையாண்மை கொண்ட ஒரு ஒற்றையாட்சி கூட இலங்கையிலுடைய அந்த அரசுகள் வழங்குகின்ற நிதியின் ஊடாக நீங்கள் சென்று வாருங்கள். ஆகவே பாராளுமன்றம் இதுக்குள் இன்ன நபரை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என சிலர் சொல்லி கொண்டு வந்தார்கள். அந்த விடயம் அந்த எழுதப்பட்ட நிகழ்ச்சி நிரலின் ஊடாக இடம்பெற போகிறதா என்பதை இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட போகுது. அப்படி என்றால் பின்னணியில் என்னதான் இருக்கிறது என்ற விடயத்தினை உடைத்து பேச வேண்டிய நிலை ஏற்படுமா என்கின்ற விடயம் தான் இங்கே கேள்விக்குறியாகிறது. ஆகவே அவர்கள் சொல்லி வந்த அந்த விடயமானது அது சரியானதாகத்தான் இருக்க போகிறதா என்கின்ற விடயம்தான் இப்பொழுது எனக்கு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. ஆகவே பார்க்கலாம். அப்படி அந்த விடயங்கள் இருக்குமா இருந்தால் இப்பொழுது நாங்கள் சொன்னது போன்ற கருப்பாடு எதுவென்பதையும் அதன் ஊடாக இந்த சோசுகள் அல்லது ஏனைய கட்சிகள் தொடர்ந்து குறிப்பிட்டு வந்த அந்த விடயம் சரியானதாக மாற்றம் பெற போகிறா என்பதை இன்னும் சில நிமிடங்கள் தீர்மானிக்கும். ஆகவேதான் இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு அஜெண்டாவுக்கு உள்ளாக நகர்த்தப்பட்டதா என்கின்ற விடயம்தான் இப்பொழுது நாங்கள் மறுபடிவிலே பார்க்க வேண்டிய நேரம். அப்படியானால் அன்புக்கினிய மக்களாகிய நாங்கள் ஏன், எதற்காக, எப்படி எழ வேண்டும், எதை எப்பொழுது நாங்கள் விடை கொடுத்து நன்றி வணக்கம் சொல்லி கடக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள் தள்ளப்படுகிறோமா என்பதைத்தான் இப்பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆகவே நாளைய நாள் பல விடயங்களுக்கு முற்றுப்புள்ளிகளை வைக்கும். சப்ஸ்கிரைபராக சேர்ந்துக்கிறீங்க சங்கரனா, நன்றி. ஆனால் இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கிற ஒரு பைசா கூட எனக்கு வராதண்ண. பட் நீங்கள் சேர்ந்து கொள்றதுல எனக்கு நன்றி. அதுக்கு பதிலாக ரோஸ் அடிச்சு விடுங்க. சப்ஸ்கிரைப் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த தளத்துக்கு சில அந்த கிக் அவுட் அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அதுக்காகத்தான் கேட்டது. ஆனால் எனக்கு ஒத்த பைசா எனக்கு வராதண்ண. எனக்கு ஒத்த பைசா தர மாட்டான். ரோஸ் அடித்தா மட்டும்தான் ₹1 கட்டினீங்கன்னா எனக்கு 30% தருவாங்க. சப்ஸ்கிரைபெலாம் எனக்கு காசு ஒன்றும் வராது. நான் அவங்க 173 சீட் எடுத்துட்டாங்க. 173 சீட் எடுத்துட்டாங்க என்பிபி. என்னண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க டீட்டெயில்ஸ். அது ஃபுல்லா நினைச்சுனா நம்மள கோல்ஸ்லோ நான் ஃபுல்லா எடுத்துட்டேன். ஆனா 173 அப்போ பெரிய மகத்தான வெட்டியா பாருங்க. டீனாக்கா நிக்கிறாவா? ஒரு வாசிக்க சொல்லுங்க. கீழே அவங்க மற்றவங்க 29 எதிர்கட்சி வர்றாங்க. அப்ப இது பக்கா பிளான் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. டீனாக்கா நிக்கிறாவா? டீனாக்கா இல்ல சாரி, என்ன சொன்னீங்க அப்ப? இல்லை, இங்கே யாரோ கதை காட்டி விட்டுன்னா டாக்டர் வந்து தண்டை இதை இங்கே இதில் ஒரு சின்ன குழப்பம் வந்தது. என்ன பிரச்சனை? இல்லை, டாக்டர் தான் போக மாட்டார். சரி, ஒரு சின்ன பிரச்சனை உண்டு, அது சோட்டுட்டோம். நாங்கள் கதைச்சாண்டு வந்தது, அப்படி ஒன்றும் இல்லையன்னு. சரி, அதோட சரி. டாக்டர் கார இல்லை சரி, நான் இதையோட நிக்கிறேன். நான் ஆறுதலா கதைக்கிறேன்னா சரி. இல்ல வேற உடையில வசந்திய கிளப்ப பாத்துச்சுன்னா நாங்களே ஏதோ கதைச்சாண்டு அப்படி ஒன்றும் கதைக்கலையானு. சரி, அதோட போயிட்டாங்க அவங்க. இல்ல சேவையா அந்த இடத்தை விட்டீங்க. ஆக இவ ரெண்டு பேரும் தானப்பா இங்க நிக்கணும். ஆக எங்களோட வந்த 2 பொம்பளை எல்லாம் இதுல நிக்கணும். விளங்குது. மற்ற எல்லாம் தெரியும் தான். சந்தோஷத்துல நிக்கணும். யூடியூபர்ஸ் வருவாங்க, தேவையில்லா பிரச்சனை உண்டாக்குவாங்க. இடத்தை மாத்தி போட்டு நில்லுங்க அங்கால போகிற. அதான் செய்யும். ஓகே.
இந்த முறை எதிர்கட்சிக்கும் பலம் இல்லைன்னா இனி அவங்கள என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஆனா என்னட்டு ஜாழ்ப்பாணத்துல அவங்க ரங்கி வேலையே செய்யல, என்னட்டு இப்படி வின் பண்ணவங்க எஸ்பி அவங்களுக்கு ஒரு சைட் சப்போர்ட் எஸ்பி என்ன அது மட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு உலகம் இலங்கை ஃபுல்லா சப்போர்ட் இருக்கு, ஒரு சைட்டான சப்போர்ட் உண்டு, அதுவே கொடுக்கும் சப்போர்ட் உண்டு. வேற அன்றைக்கு வந்து அந்த ஆக்களையும் கனவீரை கொண்டு வந்து ராக்கி விட்டதும் அதுவும் ஒரு ஒரு இதுதானே அந்த என்னன்னு சொல்றது, மற்ற மக்கள் வந்து நம்புனம் செய்வான் என்று சொல்லி ஒரு நம்புனம், அது ஒரு அரவாசி இது உண்டு. மற்றவங்க எல்லா இடம் அடிச்சுண்டு வராங்கன்றீங்களா, இங்கேயும் வந்தாங்க மக்கள் இப்படித்தான் எல்லாத்தையும் நம்பி சந்திரிக்கால இருந்து மந்திரிக்கால இருந்து எல்லாரையும் நம்பி போட்டு கடைசியா அடிச்சு கொண்டு போட்டு சாட்டு போட்டு போனவங்க எல்லாம் இந்த அரசியல்வாதிகள். அரசியல் எல்லாத்தையும் நம்பி சும்மா நம்பி இதெல்லாம் வேலைக்கா. ஆனா இப்ப இவருக்கு இவ்வளவு பவர் இருக்கிறவரையே வேற என்னவும் செய்யலாம்னு அவன் சண்டை இதை விட்டு கொடுக்க மாட்டாங்களாண்ணா. தங்கண்ட சனிப்பான் சிங்களம் இது வந்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க கடைசி. நான் சொல்ல தானே அடுத்த கட்டம் கோத்த போய மாதிரி காணாம போவாரு, அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்களா. நீங்க பாருங்க ஒன்றிட இந்த அனுராக் குமாரதிசநாயக்கா இதை சரியான முறையில பயன்படுத்தி ஒன்றிருந்த இலங்கைக்குள்ள ஒரு தீர்வை கொண்டு வர விரும்புகிறான்னு சொன்னா இவர் செய்யலாம். இல்ல இவர் வந்து ஏறி மிதிச்சு அடிக்க போனாரு. இப்ப நான் சொல்ல தானே நாங்கள் இலங்கையர் என்ற ரீதியில அனைத்து மக்களும் சம உரிமையோட வாழக்கூடிய ஒரு தீர்வை தமிழர்களும் தருவரா இருந்தா நான் சாகு மட்டும் இந்த ஆளுக்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு கொண்டே இருப்பேன். நான் சிலங்க வந்தேன்னா போட்டு கொண்டே இருப்பேன். அதை விட்டு போட்டு இல்ல இப்படின்னு அவரோட அந்த டீல பேசுவோம், நாளை அவருக்கு நாங்கள் ஆதரவோடு போவோம். நான் அனுராக் இதுக்கு வந்து இதுக்கு நான் தலையை கொடுத்துனா அல்லது ஏக்கடி பாட்டி எனக்கு அதுல வந்து கலைக்கு அவங்கள நான் ஆதரவு கொடுத்துருப்பேன். நான் சொல்லுவேன் அனுராக் கொண்டு பொட்டியத்தான் நான் வாரேன் உனக்கு ஆதரவு வாரான்ட்டு முடிஞ்சு போச்சு. சும்மா நித்திரையும் இல்லாம ஒன்றும் இல்லாம நாங்கள் கிரீன்லாண்ட் ஐயா கேக்கு பண்ணி கொடுக்குறேன், எங்களுக்கு கேக்கு பண்ணி தரதுக்கு ஒரு தரும் இல்லை, ஒரு சோடா பண்ணி தரதுக்கு ஒரு தரும் இல்லை. கடையில காசை கட்டி விட்டு போய்க்கலாம் கிரீன்லாண்டு. சிங்கப்பூர் நூடுல்ஸ் தாரன்றோ அதுவும் இல்ல சிங்கப்பூர் அதுவும் இல்ல. போ அவர் அங்க கேக்கு வெட்ட போறாரு நாளைக்கு. சரி அதைத்தான் அடிச்சு ஒரு 10,000 ரோஸ் அதை அடிச்சுட்டு போய்க்கலாம் தானே. ஐயோ நாங்க அடுத்த முறை என்ன தொடர்ந்து பயணிப்போம். இதாண்டா கட்சி தான் என்ன சொன்ன சொல்லுன்னா திருப்பியும் முதல்ல என்ன காசு கட்டின என்ன இது ஒன்றும் இல்லை ஒரு தானே கட்சி என்று வரப்படா இந்த தளத்தை சொல்லிட்டு செல்வண்ணா இனிமேலைக்கு நாங்க ஒவ்வொரு மனத்தையெல்லாம் கூட போய் கடையை திறப்போம். ஆனா இதுல ஒரு சந்தோஷம் செல்வண்ணா, நான் அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவு கொடுத்தது சந்தோஷம். ஒரு ஆசனமா கிடைச்சிட்டு அட்லீஸ்ட் ஓகே நாங்க கொடுத்தா கொண்டு மானம் தப்பிச்சுது, அதுல சந்தோஷம். கட்டாயமாண்ணா புதுசா வந்த ஆக்கள் வந்து ஒரு ஆசனம் எடுக்கிறா பெரிய சாதனை. இது சாதனையப்பா, இது உண்மை சாதனை. சத்தியமா இது உண்மை, அது வேற பிரச்சனை. நீங்க அதை பற்றி கவலைப்படாங்க, அது ஒன்றும் செய்யலாம். இல்ல நான் ஒரு ட்ரெண்ட் ஆசனமா அது நாங்க ஒழுங்கா சரியா அந்த லீட் பண்ணி கொண்டு போயிருந்தால் கட்டாயம் ட்ரெண்ட் கூட வந்திருக்குமே. வாக்கணி முடிஞ்சது ஊசி வேட்பாளர் மயூரன் முன்னிலை உள்ளது, அவருக்கு என்னன்றா அப்ப வரும். அவர் தான் வேட்பாளர், அவர் தான் முன்னிலை. அப்படிங்க என்ன பவுனியா பாருங்க சிலா வீட்டுதோ அது முதல் பேர் அவன் சிரிப்பான் நாளைக்கு வந்து கோமால. ராசன் வர இல்லையா தெரியாது, வவுனியால யார் வந்துன்றது அதை பாருங்க. அவங்க எல்லாம் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு என்ன சிறவள அவன் கட்சியில வேற யாரும் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்த என்ன இந்த இது சொன்ன அந்த படியன். வணக்கம் மனுஷா, வணக்கம் மனுஷா, கதைங்க மனுஷா நிக்கிறாங்களா? மனுஷா கதைக்க விடுங்க. வணக்கம் மனுஷா, பேசுங்க. மனுஷாவா மோனினா என்ன பேர் அவங்களுக்கு? மோனிஷாவா? மோனிஷா. வணக்கம் மோனிஷா, பேசுங்க. ஆமாண்ணா நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். பெரிய சந்தோஷம் அண்ணா, இந்த வெற்றி எங்களுக்கு மாபெரும் வெற்றியா நாங்கள் கொண்டாடுறோம் அண்ணா. கண்டிப்பா மாபெரும் வெற்றியா கொண்டாடுறோம். நாங்கள் கிரௌண்டில் இறங்கி விளையாடுறதுக்கு 6 பேர் விளையாட வேண்டிய நாங்கள் இப்போ ஒரு ஆள் தான் எங்களுக்கு இறங்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. அடுத்த முறை 2 பேராவது விளையாடிக்கலாம், ஒரு ஆள் விளையாடலாம், 2 பேராவது இருக்கலாம், போட முடியுமண்ணா.
போடலாம். நன்றி 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 அண்ணா நன்றி நன்றி. கொஞ்சம் கீழே நிக்கிற கொஞ்சம் மேல எடுத்து விடுவாங்க கொஞ்சம் பேர். சரி நீங்க மைந்தர் என்ன இறக்கிட்டு நீங்க ஆக்களை ஏத்தி கதைங்களா? 20 பேர் நிக்கணும் ஐயா கீழே. எடுங்க எடுங்க மேல டக்கு டக்கு எடுங்க. வா வா ஒரு ஆள் நிக்க போறோங்க. வா எடுத்துட்டு கலாக்காவில் திட்டு வா. சரி எல்லாரும் எடுக்கிறதா? டக்கு மேல உள்ள ஆக்களை டக்கு இறக்கிட்டு எல்லாரும் எடுத்துடும். வாழ்த்து சொல்லு. வாழ்த்துவார் வாழ்த்தலாம். அர்ஜுனா ராமன் வெற்றி பெற்று விட்டார். வாங்க மக்களே எல்லாம் ரோஸ் அடிங்க. எல்லாம் ரோஸ் அடிச்சு விடுங்க வன்னிமைந்தனுக்கு. மைந்தன் குறுகிய காலம். எஸ் வாழ்த்துக்கள் வன்னிமைந்தன். நன்றி அண்ணா நன்றி அண்ணா. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், திட்டுவோர் திட்டலாம். இது உங்களுக்கு என்ன சொல்றேன்? வாங்க வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், திட்டுவோர் திட்டலாம். எல்லா கட்டம் போடுங்க. எங்களை திட்டாங்க எல்லா ராசியும் கதைங்க. ரக்கப்புறங்கள கொஞ்சம் பேர் கண்ணு நின்றாங்களா ரக்கப்புறங்கள. வணக்கம் மைந்தன். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு சொன்னால் இவ தன்னால் தாங்கிட்ட அண்ணாவை ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் இருக்கிறீங்க, எங்களுக்கு தான் தெரியும் இங்கே தண்ணியில் பெற. சரியா? இவ வந்து எல்லா இடம் முதல் போக இல்லை. சரியா? இவன் இந்த வாக்கு சேர்ப்பு விதமும் வித்தியாசமாக தான் கிடந்தது. இப்போ நீங்கள் இந்த தளத்தால் தான் இப்போ எத்தனையோ இவ்வளவு ஆதரவு வந்தது காரணமே இந்த தளம்தான். அதை விட இடையில் வந்த எத்தனையோ விதமான பிரச்சனைகள். 1 2 நாங்கள் இவ்வளோ முகம் கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு தான் தெரியும். ஆனபடியாக இந்த ஒன்று கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய இதன்று நாங்கள் யோசிக்க வேண்டியதா. இவன் இந்த செயற்பாடு இவன் வந்து ஒருமித்து பயணிக்க இல்லை. முதலாவது வேக்கில் வந்து எத்தனையோ இவ்வளவோ இதுகள். இப்போ அந்த டைமில் நாங்கள் இவ்வளோ வேதனைப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும். இந்த மக்கள் குழம்பினதும் எனக்கு எல்லாம் வடிவாக தெரியும். இந்த மக்கள் எப்படி குழம்பி இருக்கிறார்கள். சில மக்களை நாங்கள் மாற்ற முடியும், சில மக்களை மாற்றவே முடியாது. என்பிபிக்கு போனது அகாடமி அதுதான். அவருக்கு ஏற்கனவே இருக்குது. என்னென்னு சொன்னால் அவர் ஜனாதிபதியாக வந்த அப்புறம் செய்த செயலால் மக்கள் முழுக்க அவற்ற பக்கம்தான் இருக்குது. இனிமேல் இவை சரியான ஆக்கலன்னு சொன்னால் இதை வச்சு கொண்டு தங்களோட பவரை யூஸ் பண்ணி சரியான ஒரு இதை காட்டினா தான் மக்களை வேண்டிய வழிக்கு கூப்பினமே தவிர மற்றும்படி ஒன்றுமே செய்ய முடியாது. இனி என்றாலும் திருந்தி தலைவனுக்குரிய டிசிப்ளினோட நடக்கணும். அதுதான் வேணும். அதைத்தான் யாராவது வலியுறுத்தணும். இருக்கிறது ஒன்றும் புத்தி சொல்லுது வழி. அதான் எனக்கு இருக்கிற வேதனை. இப்போ ஒரு சீட் தானே ஒரு ஆள் தான் இப்போ வேறு. அப்போ அவர்கிட்ட போயிடுச்சு அந்த கட்சிக்கு அவர் நான் சொல்கிறேன் 2 பேர் வந்தால் தான் பிரச்சனை வரும். இப்போ அவரே யார் போயினமோ அவையிலே செய்தியாளரும் அவர் தான் பரப்புரையாளர், அவர் தான் தலைவர். ஆனபடியே எந்த பிரச்சனையும் பெறான்னு நினைக்கிறேன் நான். எந்த கருத்து வேறாவது கொஞ்சம் அப்படி இப்படி கலைக்கிறதான் எல்லாத்துக்கும் வர பிரச்சனை. அதே சொல்லி வழிப்படுத்தணும். சும்மா எல்லாத்துக்கும் ஆமா சாமி மாதிரி ஆமா வில்லு பாட்டுக்கு ஆமா போடுற மாதிரி போட்டு கொண்டு இருந்தா சரி வராது. மற்ற இதில் இந்த தளத்தில் நிற்கிற ஆக்களுக்கும் சரி ஒரு தருக்கும் மரியாதை ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாம் போடும். என்ன இருக்கிற ஆக்களும் இப்படித்தானண்டு. ஏன்னா நான் இவ்வளோத்தையும் தாண்டி எத்தனையோ ஃபேஸ் பண்ணி வந்துட்டோம். வந்த அப்புறம் இனியும் சில விஷயங்களை புரிய வைக்கணும். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். வாழ்த்துக்கள். என் தம்பி எங்கள் தலைவன் வெற்றி பெற்றதுக்கு இனி சிந்தித்து செயற்படணும். இனி முந்திர போல கண்டதிலையும் கதைக்க கூடாது. ஒரு தலைவனா வந்தா சுய புத்தியையும் சொல் புத்தியையும் கேட்டு நடக்க வேண்டும். ஒரு ஊடகத்துக்கு வந்து பதில் சொல்லிக்க கணக்கு கதைக்க கூடாது. மற்றது உங்களுக்கு என்ன ஒரு டிப்ளமேட்டிக்ஸ் என்று இருக்க வேணும். தளத்திலும் புலத்திலும் நீங்கள் நல்ல டிப்ளமேட்டிக்ஸ் வச்சுத்தான் நீங்கள் இனி செயற்பட வேண்டும். எடுத்தையும் கவுட்டையும் இருந்து செயற்படக்கூடாது என்றால் இது எங்களுக்கு கிடைச்ச கடைசி சந்தர்ப்பம். அதனால இப்ப நாங்கள் எத்தனையோ பேர் எவ்வளவு பிரச்சனையை விட்டு இதுக்குள்ள வந்திருக்கிறோம். அதனால இது உங்களோட தனிப்பட்ட விஷயம் இல்லை, இனத்தின் விடிவு. அதனால பொறுப்புடன் செயற்படணும். இதுதான் எல்லோரும் விருப்பம். சரியான ஒரு விளிம்புல நிற்கின்றோம். சிந்திச்சு செயல்பட வேணும். அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கம் என்றும் இதை அவர் தனது கருத்து கொண்டு புலத்திலும் களத்திலும் ஒரு அமைப்பை உருவாக்கி
அவர்களது ஆலோசனை கேட்டு அவர் செயற்படணும் என்பது எனது அன்பான வேண்டுகோள். வாழ்க வளமுடன். சந்தோஷம். நன்றி. நன்றி 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 நன்றி. உறவுகளை மேலே வாருங்கள், உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கலாம். இது உங்களுக்கான நேரம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், திட்டுவோர் திட்டலாம். இது உங்களுக்கான நேரம். எழுந்து வாருங்கள். எனக்கு ஒரு கவலை என்னன்னு சொன்னா, பக்கத்துல உள்ளவைக்கு என்ன அவ்வளவு புத்தி ஒன்றும் இல்லையா? அவ்வளவு அப்படி இதை விளங்கப்படுத்துறதுக்கு. ஆமா, இந்த நோ கமெண்ட்ஸ் அக்கா. அம்மா நோ கமெண்ட் அக்கா. கோச்சுக்குள்ள எங்கோ நான் இனி நாளையில இருந்தாங்க அக்கா. எனக்கு சங்கம் இல்லை, சாப்பாடு தான் அக்கா முக்கியம். கோச்சுக்குள்ள எங்கோ வலிகள் போதும், வேதனைகள் போதும். நானும் எவ்வளவு வலியோட இருக்கிறோம்ன்றது அதுவும் எனக்கு தான் தெரியும். நீங்கள் எல்லாம் 3-4 ஆண்டுகளே எந்த மனசுல எங்களுக்கு தெரியும் தானே என்ன நடக்குதான்ட்டு. மக்களுக்கு எங்களுக்கு தெரியும். அதுபடியால தான் நான் மேலே வேற இதை பற்றி கதைக்க காரணம் என்னன்னு சொன்னா ஓரளவுக்கு தெரியும். அப்ப நீங்க அங்க இருக்கிறோடைய எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆக்கள் சொல்றது தானே நீங்க கேட்பீங்க இங்க என்ன மாதிரி அந்த சும்மா ஆக்களை ஓஹோ ஆகாண்டு தானே வாய பிளக்குறாரு. சரி, நடந்ததெல்லாம் நடந்தது. அதுதான் இன்றைக்கு மட்டுமே டெய்லி இப்படியே நாங்கள் நித்திர கொண்டே தெரியும் நாள். சரி, இன்றைக்கு தான் இதென்று பார்த்தா சரி இனி என்ன செய்கிறோண்டா அது வந்துடுது என்று அந்த சந்தோஷத்துலையாவது முகம் காட்டலாம் வெளியில். இல்லைண்டா எனக்கு பயமாக கிடந்தது இல்லைன்னா வெளியில போறதில்ல. உண்மையா இதுல பார்க்க ஒரு பெரிய வெற்றி. ஆனா இதை விட நாங்க இன்னும் நல்ல வெற்றி எடுத்திருக்கலாம். அதுதான் அதே இப்படி பார்க்க எங்களுக்கு ஒரு வெற்றி தான் இந்த கட்சிக்கு. ஆனா வெற்றி இல்லை, இது பெரிய வெற்றி அண்ணா. இது பெரிய வெற்றி. நாங்க சத்திய பத்தி கவலைப்பட போதும். அடே பார், எம்பியா வந்துட்டாண்டாப்போ. சத்தியமூர்த்தி, மயூரன், தெரியும் இவைக்கெல்லாம் பெரிய ஒரு கிடுக்குப்படியா இருக்கும். சீரியஸா போடும், ஜோக் இல்லை. சத்தியமூர்த்தி இவைக்கெல்லாம் பெரிய ஒரு இது. நன்றி அண்ணா, நன்றி. இல்லைண்ணா உண்மைதானா. இன்னும் ஒரு 2 பேரை கொண்டு போயிருந்தா ஃபுல் சப்போர்ட் வந்திருக்குவன். இதை வச்சே அவரை நீ இந்த என்ன டாக்டர் மாபியாக்களை அந்த மாதிரி கண்ணுக்களை விரலை விட்டு ஆட்டலாம் விளங்குது. அதான் இன்னும் வந்து வேண்ட பாராளுமன்றத்துக்கு வச்சு நல்லபடியா இப்ப மாநகர சபையில முழு சீட்டம் அல்றதுக்கு யாரு இவங்கள பிற்படுவாங்க. இவங்க இப்போ இந்த மருத்துவ மாஃபியா கையில் எடுத்தாங்கண்ணா. இந்த 2 எம்பி மாரு ஏகடி பாட்டி சேர்ந்து எடுத்தாங்களா. அதுல மாநகர சபைக்கு பெரிய வெற்றி அள்ளுவாங்கல்ல யார்? ஏகடி பாட்டி. அர்ஜுனா வந்து அள்ளி நேரம் அள்ள இல்லையோ, ஏகடி பாட்டி அள்ளும். அதுக்கு ஒரு கோலை அடிச்சு விட்டாங்கண்ணா. இதை அடிச்சு போட்டு மக்களுக்கான சில வேலை திட்டங்களை முன்னெடுத்து விட்டாங்களா. இந்த மாவீரனால சிறப்பாக கொண்டு வரதுக்கு அனுமதிப்பாங்க கண்டிப்பா. அதுல ஒன்று நடக்கும். 2வது இதுக்கு அடிச்சு விட்டாங்கண்ணா. மருத்துவ மாவியை அடிச்சு உள்ளுக்க விசாரணையில போட்டு விட்டாங்கண்டா. அவ்வளவு சினமா இருக்கு, ஆதரவா இருக்கும். அனுராக்கு தானே ஆதரவா இருக்கும். மாநகர சபை சும்மா ஈஸியா ஓட்டு அழிட்டு போவான். அதுல அர்ஜுனா கூட வந்தா கூட அர்ஜுனாவோட வின் பண்ணிடாது. ஏன்னா அந்த அர்ஜுனா அந்த வித்தையை தெரிஞ்சோட ஆட்டத்தை நடத்த முடியாது. இப்ப சத்தியமூர்த்தியை பிடிச்சு போட்டு நாகநாதன் டாக்டரையும் பிடிச்சி உழுக போட்டு என்ன சொல்லி போட்டாச்சு. வன்னிமேந்தன் தளத்தை விட்டு விலகினது வன்னிமேந்தன் போற போக்கு சரியில்லைன்னு தான் விலகினதான். அவங்க வந்து காற்றுள்ள போதை தூட்டி கொள்ற மாதிரி டைமை வச்சு வடிவா அப்ளை பண்றாங்க கேமை. இல்ல ஏகடி பாட்டுமே 2 ஆசனம் எடுத்தாண்டா. பட் இதே சந்தர்ப்பம் வச்சு நல்லா இறங்கி இந்த மருத்துவ மாவியா கையில் எடுத்து போட்டு இந்த பாடசாலைகளுக்கு உரிய ஆசிரியரை போட்டு விட்டாங்களா. சரிதானே? இந்த புள்ளிகளுக்கு இதையும் கொஞ்சம் எடுத்து விட்டாங்கன்னா டக்குன்னு அதில் சுற்றியான ஆதரவு அவங்களுக்கு ஊச்சிடும். இதை சாதமா பயன்படுத்தி வச்சுக்கொண்டு அடிச்சு விட்டாங்கன்னா மாநகர அவ்வளவு சீட்டை அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. சிம்பிள். ஆனா இதை வந்து ஏகடி பாட்டி செய்ய மாட்டேன். அவங்க அடிப்பாங்க. அவங்க இல்லாம அவங்க ஃபீல்டுல இல்லாம இந்த மாவீர தினத்தையே